வணக்கம். இந்த பூனை வந்து நான் ஃபீட் பண்ற பூனை தான். எங்க ஸ்ட்ரீட்ல தான் இருப்பாங்க. என்னோட மாட்டு கொட்டாய்க்கு மேல தான் படுப்பாங்க வந்துட்டு. திடீர்னு உடம்பு முடியாம போயிட்டாங்க. ரொம்ப நாள் 3 டேஸா தேடுறோம் கிடைக்கல. அப்புறம் வந்து ஒரு நாள் நைட்டு கண்டுபிடிச்சப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரீத்திங் மோசமா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். எல்லா செக்கப்பும் பண்ணிட்டோம். பிளட் கவுண்ட் மட்டும் தான் ரொம்ப லோவா இருந்தது. மத்தபடி எதுவுமே இல்லன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி தான். அதாவது ஒன்லி பிரீத்திங் மட்டும்தான். மூச்சு தான் இழுத்துருந்தாங்க. எந்த மூமெண்ட்டும் இல்லை. கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டார் டாக்டரு. டெய்லி காலைல சாயந்தரம் 2 வேளையும் போயிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே பண்ணோம். டாக்டருக்கே ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எதனால அது மாதிரி ஆகுதுன்னு தெரியலன்னு. சிவியர் டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, டெட்டர்னஸ் மாதிரி, அதாவது இவங்களுக்கு இன்னும் கை கால்லாம் ஸ்டிஃப் ஆகுது அப்படியே. அது டெட்டர்னஸ் மாதிரி இருக்கு. அதாவது அடிபட்டு அந்த அது சர்ஜரி உள்ளுக்குள்ள பண்ற சர்ஜரியோ, ஏன்னா இவங்களுக்கு நாங்க வந்து கருத்தடை பண்ணி விட்டோம் ரோட்ல குட்டி போடக்கூடாதுன்றதுக்காக. அதனால உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஆறாம இருந்து அதனால வந்து டெட்டர்னஸ் வந்திருக்கா எதனாலும் தெரியல இப்போதைக்கு. அந்த மாதிரி இருக்கு. அஹ் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப மோசமான கண்டிஷன் தான் இருக்காங்க. ரொம்ப ட்ரை பண்ணோம். என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுத்தேன். நிறைய செலவு பண்ணேன். ஆனா அவளை காப்பாற்ற முடியல. இருந்தாலும் அவங்க கடவுள்கிட்ட போய் இன்னொரு பிறவி இல்லாத ஒரு வரத்தை அவங்க வாங்கிக்கணும். கடவுளோட காலடியில அவங்க அந்த ஆத்மா சாந்தி என்னும் பிரயத்னிக்கங்க. நன்றி.